Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விஜய்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரசம் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ரசம் கூட செய்ய தெரியாதான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஒரு டைம் ரசம் நல்லா வரும், ஒரு டைம் சொதப்பிடும். ஃபஸ்ட்டு நம்ம செய்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இடிகள் எடுத்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 5-6 பூண்டு பல் சேர்த்து நான் இடித்து வச்சுக்கிறேன். ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி வடிகட்டிக்கலாம். நல்லா கரைச்சி வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி வச்சு கரைச்சிக்கோங்க, ஏன்னா மண் தூசெல்லாம் இருக்கும். இப்போ ஒரு தக்காளி பழம், நல்ல பழுத்த தக்காளி பழத்தை 2 கட் பண்ணிவிட்டு அந்த காம்புங்கெலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கை வச்சு நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம கைகளாலே நல்லா கை வச்சு கரைச்சிக்கோங்க. ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கை வச்சு நல்லா கரைச்சிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையும் நல்லா போட்டு கையிலே நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம கரைக்கும் போதே கமன்னு வாசனை வரும். இப்போ உப்பு சேர்த்து கரைச்சிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கரைச்சதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ரெண்டு வரமிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை நான் 4ஆக கீரி சேர்த்துருக்கேன். கீரி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க மிளகு, சீரகம், பூண்டு சேர்த்து லைட்டாக ஒரு வணக்கிக்கலாம். ரொம்ப வணக்க தேவையில்ல. லைட்டாக வணக்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க கரைசலை சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கம்மியாக தான் சேர்க்கணும். அதிகமாக சேர்த்திங்கன்னா ரசம் கசக்கும். அதனால தான் ரசம் நல்லா இருக்காது. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு பக்கமாக கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.